சார் அந்த படத்த பத்தின ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்? இது வந்து இன்னும் அதிகரிக்குதோ? இந்த படத்தோட ஏன்னா நெறைய பேர் இப்பயே ஜஸ்டிஸ் ஃபார் ஜனநாயகம்னு அப்ப தொடங்கணும் இன்ன வரைக்கும் நிறுத்தல. என்ன காரணம் ஜனநாயகத்த சுற்றி மீண்டும் அந்த சர்ச்சைகள்லாம் வரதுக்கு? இல்ல அந்த படத்துடைய களம் அந்த மாரி இருக்குங்க. விஜயுடைய அந்த படம் வந்ததுன்னா, அவருடைய ஆட்டோமேட்டிக் இந்த கிரேஸ் கொஞ்சம் அதிகமா வரும். ஓகே. இப்போ தமிழகத்த மீட்டெடுக்கணும், நான் நெறைய விஷயங்கள் மக்களுக்கு பண்ணணும், நாட்டுக்கு பண்ணணுங்கிற விஷயத்தான இப்ப எடுத்துட்டு அரசியல்ல குதிச்சிருக்காரு. ம். இப்ப இந்த களம் தான் உங்களுக்கு ஜனநாயகன் படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இதுதான் வரும். ஓகே. அப்பா பொண்ணுக்குள்ள பாண்டிங்ல கதை நகர்ந்து போயிட்டே இருக்கும்போது, இந்த பொண்ண தொடும்போது யார் யார் வர்றாங்கம்போது, இதுக்குள்ள பின்னாடி எல்லாமே வர்றது மாரியான ஒரு கதைக்களத்த மாற்றப்பட்டிருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இவரு வந்து உள்ள பூந்து அடிக்கிறார் எல்லாத்தையுமே அப்படிங்கிறது தான் அந்த கன்டென்ட். ஸோ அது வந்ததுன்னா, மற்ற இருக்கிற கட்சிகள் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகுறது மாரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. கதைக்களம் தான் அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப இவரு வந்து எல்லாத்தையுமே தட்டி கேட்கறது மாரி போகும்போது, அந்த ஒரு ஒரு மவுஸ் ஏறும் இல்லையா உங்களுக்கு? ம், ம், ம். இப்ப வந்தா இந்த எலக்ஷன் டைம்ல அவருக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டி அமையும். ஓகே. இவர் சில ஊர்களுக்கு மட்டும் போயிட்டு வந்தா போதும். படங்கள் உங்களுக்கு த்ரோட் ரிலீஸ் ஆயிரும். வேர்ல்டு பூரா ரிலீஸ் ஆகும் இல்லையா? ஆ, ஆ. அத பார்த்து எல்லா பேருமே இப்படி தான் இத நோக்கி தான் விஜய் வர்றாரு. அப்ப இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போம்போது, இந்த ஜனநாயகன் படத்துல நான் என்ன நேரடியா சொல்லுவேன், ஜனநாயகன் படத்துல நான் சொல்லியிருக்கேன்ட்டா என்ன பண்ணுவீங்க? இப்ப இவ்வளோ விஷயங்கள் தான் இங்க இப்போ வந்து ஃபுல்லா டிஸ்கஷன்ல போயிட்டு பண்ணிட்டு இருக்கு. ஓகே. அதனால தான் இவ்வளோ வந்து பிரச்சனைகள்.